எங்களுடைய வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அதே அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சால். மாவீரர் வாரத்தை முன்னிட்டு மாவீரர்கள் நினைவாலயம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 1982 ஆண்டு நவம்பர் மாதம் 27 முதல் 2009 ஆண்டு மே மாதம் 18 வரையான காலப்பகுதியில் தாயக மண்ணின் விடியலுக்காக களமாடி வித்தாக்கிய 24,379 மாவீரர்களின் பெயர்களை உள்ளடக்கிய மாவீரர் நினைவாலயம் நல்லூர் தியாக தீபம் திலீபன் நினைவு தூவிக்கு முன்பாக மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் மாவீரர் தாய் ஒருவரால் ஈழக்கொடி ஏற்றப்பட்டதுடன் தொடர்ந்து ஈகை சுடரேற்றப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. வெள்ளமை தாருமென்று உங்களின் வாசலில் வந்துமே வணங்குகின்றோம் என்ற வாசகத்தை தாங்கிய நினைவாலயம் திறந்து வைக்கப்பட்டது. 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தங்களுடைய இளமை காலத்தை எமது ஈழ விடுதலைக்காக தியாகம் செய்த வீரர்களை, போராளிகளை நாம் மறந்துவிட முடியாது. எனது சொந்தங்களும் நண்பர்களும் எங்களுக்காக தமது உயிர்களை மாய்த்துள்ளனர். இந்த வேளையில் எமது ஈழ விடுதலை போராட்டத்தின் பொருட்டு வீரச்சாவை தழுவிய போராளிகள், தோழர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த மாவீரர் வாரத்தில் விசேட அஞ்சலிகள். நெஞ்சத்தை விட்டு அகலாத கண்ணீரை வர வைத்திடும் சாந்தனின் பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது. அந்த பாடலுடன் காணொளிக்கு செல்வோம், வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். எழுந்து வாருங்கள், நிமிர்ந்து வாருங்கள், தமிழீழம் மலரும் நேரம் இதுதான், துணிந்து வாருங்கள். எழுந்து வாருங்கள், நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள், தமிழீழம் மலரும் நேரம் இதுதான், துணிந்து வாருங்கள். நன்றி. மேகங்கள் பாடும் மாவீரரின் நாமங்கள் கூறும் கண்வழி கங்கைகள் பாயும் இவர் காவிய நாயகராகும். உதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் எழுந்து
குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். போட்டவரே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம். பூமாலை உன்படத்தில் போட்டார் பார்த்தோம். போட்டவரே நஞ்சு
இவர் காவிய நாயகராகும். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். வேங்கைகளாகி பிடிவுகள் தேடி விழுந்த வீரர்களே, தமிழ் வீடுகள் யாவிலும் விளக்குகளாக எரியும் சுடர்களே, இளமை கால இனிமைகள் யாவும் துறந்த வேங்கைகளே, தமிழ் இனத்துக்காக இறந்து தீயில் எரிந்த வீரர்களே, எழுந்து வாருங்கள், நிமிர்ந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள், நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். தமிழீழம் மலரும் நேரம் இதுதான், புரிந்து வாருங்கள். பின்வரும் மேகங்கள் பாடும், மாவீரரின் நாமங்கள் கூறும், கண்வழி கங்கைகள் பாயும், இவர் காவிய நாயகராகும். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். எதிரிகள் பாடி வீடுகளேறி நடந்த வேங்கைகளே, உயிரிழந்த போதும் உணர்வுகளோடு மடிந்த வீரர்களே, காற்றும் நிலவும் பூக்கும் மலரும் உங்கள் பேர் சொல்லும், இனி காலம் யாவும் நீளும் போதும் உங்கள் பேர் வெல்லும். எழுந்து வாருங்கள், நிமிர்ந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள், நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். தமிழீழம் மலரும் நேரம் இதுதான், புரிந்து வாருங்கள். பின்வரும் மேகங்கள் பாடும், மாவீரரின் நாமங்கள் கூறும், கண்வழி கங்கைகள் பாயும், இவர் காவிய நாயகராகும். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். புதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள், எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள்.
நிலத்தில் நிற்கின்றோம். தலைவன் வழியில் புலிகள் அணியாய் நடந்து செல்கின்றோம். வரும் தடைகள் யாவும் உடையும் நிமிர்ந்து கொள்கின்றோம். எழுந்து வாருங்கள், நிமிர்ந்து வாருங்கள், எழுந்து வாருங்கள், நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். தமிழீழம் மலரும் நேரம் இதுதான், புரிந்து வாருங்கள். பின்வரும் மேகங்கள் பாடும், மாவீரரின் நாமங்கள் கூறும், கண்வழி கங்கைகள் பாயும், இவர் காவிய நாயகராகும். உதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். உதைந்த குழியில் இருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள். எரிந்த இடத்தில் இருந்து நீங்கள் நிமிர்ந்து வாருங்கள். எங்களுடைய வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அதே நேரம் இந்த மண்ணுக்காக வித்தாகி போன எங்களுடைய வீர மறவர்களை அஞ்சலிக்கின்ற ஒரு நினைவேந்தலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த நினைவாலயமானது வருடந்தோறும் நல்லூரிலே அமைக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையிலே இன்று 4வது வருடமாக இந்த நினைவாலயம் இந்த நல்லூரிலே அமைக்கப்பட்டு எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இங்கு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 1982ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்குமான அந்த காலப்பகுதிகளை இந்த மண்ணுக்காக தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கியவர்களுடைய பெயர் விவரங்கள் ஏறத்தாழ 24,000த்திற்கு மேற்பட்ட பெயர் விவரங்களை நாங்கள் இங்கு மக்கள் அஞ்சலிக்காக வைத்திருக்கின்றோம். அத்துடன் கடந்த காலங்களிலே தவறவிடப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்களையும் நாங்கள் தனியாக மக்கள் அஞ்சலிக்கு வைத்திருக்கின்றோம். இந்த மாவீர கல்வெட்டுகளுக்கு அப்பால் நான் முதலே கூறியது போல் எங்களுடைய சம்பவங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களிலே மாவீரர் தொழில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மாவீரர் தொழிலும் இல்லங்கள் எங்கெங்கு இருந்தன, அவற்றினுடைய கல்வெட்டுகள் அங்கு எத்தனை இருக்கின்றது, எத்தனை வித்துடர்கள் விதைக்கப்பட்டன, எத்தனை பேருடைய கல்வெட்டுகள் அங்கே இருக்கின்றன, அதனுடைய அமைவிடம் தொடர்பான பல்வேறுபட்ட விவரங்கள் இந்த இடத்துல இருக்கின்றது. அத்துடன் ஒரு மாவீரர் தொழிலும் இல்லத்தினுடைய மாதிரி அமைப்பையும் நாங்கள் இந்த முறை உருவாக்கி தந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அடுத்த நாங்கள் மாவீரர் தொழிலும் இல்லங்களை பார்த்திருக்கின்றோம். அங்கு சென்று எங்களுடைய மாவீரர்களுக்காக நாங்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அந்த கிடைப்பதற்கரிய பேரு எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அவர்கள் அந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் எவ்வாறு இருந்தன, அந்த துயிலும் இல்லங்களுடைய எவ்வாறு அழகாக பேணப்பட்டது என்பதை அந்த சிறார்களுக்கு எடுத்து செல்லும் முகமாக, அவர்களுடைய மெனக்கண்ணுக்கு கொண்டு செல்லும் முகமாக நாங்கள் அந்த மாதிரி அமைப்புகளையும் செய்திருக்கின்றோம். வருடந்தோறும் இந்த அற்புதமான பணியினை நாங்கள் இந்த மக்களுடைய இணைந்து நாங்கள் செய்யப்பட்டு வருகின்றோம். காலங்கள் அடுத்த வருடங்களும் இந்த பணியானது மேலும் விசாரிக்கப்படும்.